ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னாக்கா, ஹைடெக் லேபில் செலக்ட் ஆகிருக்க ஏஐஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து அனுப்பியிருக்காங்க. கெல்ட்ரானுடைய ஹெச்ஆர் ஏஜென்சி வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து அனுப்பியிருக்காங்க. அதில் உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, ஒர்க் கண்டிஷன்ஸ் என்ன, எந்த ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதேமாரி ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இது வேக்கன்சி இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் லேட்டர் ஆன் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு பண்ண முடியாது, பட் லேட்டர் ஆன் இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இந்த அதுக்கான ரிட்டன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து உங்களோட ஹெச்எம்க்கு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் சைன் பண்ணி டீட்டெயில்ஸ் இதுக்கு கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பூர்த்தி செஞ்சு நாளைக்கு நீங்கள் வந்து உங்கள் ஹெச்எம்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு, சில பேருக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இதனால் ஒர்க் இல்லையா நமக்கு, அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பயந்துட்டுருக்கீங்க. செலக்டட் அப்படிங்கிறவங்க நம்ம ஆல்ரெடி செலக்டட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நமக்கு எந்த பயமும் வேண்டாம், நம்ம செலக்ட் ஆகிட்டோம். இது எதுவும் ப்ராசஸிங் ஒர்க்னால இருக்கும். ஸோ ஆனால் ஆக்சுவலாக கெல்ட்ரான் சொன்னபடி அவங்க வந்து எல்லாேருக்கும் அனுப்பிட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பட் ஒரு சில பேருக்கு வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொன்னதுனால நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ரிசீவ் ஆகலையோ உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுப்பாங்க. அப்படி யாருக்கெல்லாம் வரலையோ நீங்கள் அதில் உங்களுடைய நேமை பூர்த்தி செய்யுங்க. ஸோ அதில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டரும் வந்துடும். ஸோ நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து அதுக்கப்புறமா வந்துடும். ஸோ அவ்வளோதான். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நீங்கள் நாளைக்கு உங்களுடைய ஹெச்எம்கிட்ட கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஒர்க்குக்கான ஆதாரமாக நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுக்க போகிறது. ஸோ மற்ற எல்லா ஒர்க்கும் வந்து நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.